2024 ஆண்டு பொதுக்குழு சம்பந்தமான சென்னை மண்டல பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற மேடையிலும் முன்பாக வீற்றிருக்கிற தேசிய குழு மாநில குழு பொறுப்பாளர்களுக்கும் சங்கத்தினுடைய உறுப்பினர்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த மாலை நேர வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். மிகச்சிறப்பான முறையிலே ஃபெய்ரா கூட்டமைப்பை முன்னெடுத்து வருகிறேன். உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய உளம் நிறைந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்னை மண்டலத்தில் மட்டுமல்லாமல் புதுவை மாநிலத்திலும் மதுரை மண்டலத்திலும் நெல்லையிலிருந்தும் வருகை தந்திருக்கிறவர்களுக்கு கூடுதலாக என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு நம்முடைய அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறையிலே நிலவுகின்ற பிரச்சனைகளை அவ்வப்போது அரசினுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று முனைப்பு காட்டி அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதிலே மிகச்சிறப்பான முறையிலே உங்கள் அத்தனை பேருடைய ஒத்துழைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி நம்மவர்களும், அதாவது கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறை சார்ந்தவர்களும் அரசியல் பிரமுகர்களும் ஆட்சியாளர்களும் அரசு அலுவலர்களும் பல நேரங்களிலே என்னை சந்திக்கும் பொழுது அவர் தரப்பிலிருந்து அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யும் பொழுது உள்ளபடியே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்று சொன்னால் தனிப்பட்ட முறையிலே எனக்கு ஏற்பட்ட ஒரு விபத்து என்று சொல்லலாம். இந்த கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறையிலே நான் சந்தித்த பொழுது தனிப்பட்ட முறையிலே ஏற்பட்ட அந்த பிரச்சனைகளை நான் களைவதற்காக முயற்சி எடுத்த பொழுது அந்த தனிமரம் தோப்பாகாது என்று சொல்லி எனக்கு முன்பாக பேசிய நிர்வாக செயலாளர் அவர்கள் இங்கு பதிவு செய்தது போன்று தனியாக ஒரு மனிதன் அந்த பிரச்சனையை அந்த அலுவலரிடமோ அரசிடமோ கேட்கும் பொழுது அது தனி மனிதனுடைய பிரச்சனையாக இருந்தது. அதையே ஒரு குழுவாக அமைத்து ஒரு சங்கமாக கட்டமைத்து தற்பொழுது கூட்டமைப்பாக இதனை விரிவுபடுத்தி இன்றைக்கு அரசுக்கு பரிந்துரைக்கும் பொழுது இது பொது பிரச்சனையாக மாறி இருக்கிறது. சோ அந்த பொது பிரச்சனையாக மாறுவதற்கு காரணம் அடிப்படையில் நான் சந்தித்த பிரச்சனைகளும் அவலங்களும் கேவலங்களும் தான். இன்றைக்கு ஃபெய்ரா என்பது ஒரு ஆலமரமாகவோ அரச மரமாகவோ வளர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் அது தனி மனிதனுக்காக எடுக்கப்பட்ட ஒரு முடிவோ அல்லது உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்போ இல்லை. முழுக்க முழுக்க நான் சமீபத்தில் கூட கடந்த மாதம் 22 இருந்து 28 வரைக்கும் எமிரேட்ஸ்ல UAE பயணிச்சுட்டு இருந்தேன். நிறைய பேர் அந்த ரியல் எஸ்டேட் அப்படின்ன உடனே அது வேற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த எமிரேட்ஸ்ல இருக்கிற 7 எமிரேட்ஸ்லயும் நான் பயணிக்கும் பொழுது ரியல் எஸ்டேட் ரெஜிஸ்ட்ரேஷன் டைரக்டரேட் அப்படின்னு போட்டிருந்தது. நிறைய என்னங்க நீங்க ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி அமைப்பு வச்சிருக்கிறீங்க, அது எங்களுக்கு ஒரு மாதிரி நகைச்சுவை இருக்குது அப்படின்னாங்க. நான் அதை பத்தி கவலைப்படல. நகைப்பவர்கள் நகைக்கட்டும், போற்றுபவர்கள் போற்றட்டும், தூற்றுபவர்கள் தூற்றட்டும். ரியல் எஸ்டேட் இன்டர்நேஷனல் வேர்டு, காமன் வேர்டு. சோ அந்த ரியல் எஸ்டேட் ரெஜிஸ்ட்ரேஷன் டைரக்டரேட்டை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதை நான் லைவ் கூட என்னுடைய முகநூல் பக்கத்துல லைவ் கூட பதிவு பண்ணியிருந்தேன். நேரலையா எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. ஏன்னா நம்ம புத்தி அப்படிதான். நம்ம இண்டஸ்ட்ரியில எங்கேயாவது போகும் பொழுது நம்முடைய துறை சார்ந்த அலுவலகங்களை பார்க்கும் பொழுது தானா அது கார், அது டிராபிக் இருக்கா, ரூல் இருக்கா, அதெல்லாம் தெரியாது. ஓர நிப்பாட்டிட்டு நம்ம பண்ணிடுவோம். அது போன்றுதான் கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறை சார்ந்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் கண்மூடித்தனமாக இரவு பகல் பார்க்காமல் எந்த நேரத்திலேயும் அரசு அலுவலகம் திறந்திருந்தா போதும் அந்த பிரச்சனையை தீர்க்கணும் அப்படிங்கிற அதே ஒரு தீர்க்கமா ஒரு முடிவெடுத்து அந்த பிரச்சனைகளை உங்கள் அத்துணை பேருடைய ஒத்துழைப்போடு மிகச்சிறப்பான முறையில ஃபெய்ரா கூட்டமைப்பு முன்னெடுத்திருக்கிறது. அதற்கு தலைமை பொறுப்பை ஏற்பதற்காக நீங்கள் எனக்கு தந்த வாய்ப்பிற்கு உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மிகச்சிறப்பான முறையில கிட்டத்தட்ட 6 குழுக்களை கடந்து 7வது குழு ஓராண்டு காலம் நிறைவு பெற போகிறது. அடுத்த வருடம் 8வது தேசிய குழுவினுடைய போர்டு புதிதாக கட்டமைக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். கடந்த போர்டுல மிக தெளிவா நம்முடைய பொருளாளர் அவர்கள் இங்கே பதிவு செய்தார்கள். மீண்டும் ஒரு முறை நீங்கள் இந்த குழுவுக்கு தலைவராக பொறுப்பேற்க வேண்டும். நான் நம்ம இண்டஸ்ட்ரியில இருக்கிற அத்துணை பொறுப்பாளர்கள், நம்முடைய மாநில குழு தேசிய குழு பொறுப்பாளர்களுடைய ஒத்துழைப்போடு நிச்சயமா ஃபெய்ரா கூட்டமைப்புக்கு ஒரு சொந்த கட்டிடத்தை ஏற்படுத்துவதற்கு நான் முயற்சி செய்வேன் அப்படின்னு சொன்னாரு. நீங்கள் எல்லோரும் அவருடைய வார்த்தையை காப்பாற்றணும்னா நீங்க ஒத்துழைப்பு தரணும். என்ன ஒத்துழைப்பு தரணும்னா நீங்க கையில இருந்தது 5 லட்சம் 10 லட்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய துறை சார்ந்த நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், கட்டுநர்கள், வீட்டுமனை அபிவிருத்தியாளர்கள், பொறியாளர்கள்,
ஆர்கிடெக்ட், ரெஜிஸ்டர்ட் இன்ஜினியர், சர்வேயர், பிளானர் போன்றவர்களை நம்முடைய கூட்டமைப்பில் நீங்க உறுப்பினர்களா அங்கமா இணைத்து வலிமைப்படுத்தினீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா மெம்பர் ஸ்ட்ரென்தனிங் கூடும். ஸோ அங்க சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உறுப்பினருடைய கட்டணத்தை மிக பாதுகாப்பான முறையில, தலைவர் என்கிற முறையில அதுல இருந்து ₹1 கூட என்னுடைய தனிப்பட்ட பயணத்திற்கோ அல்லது சங்க ரீதியான பயணத்திற்கோ நான் இதுவரைக்கும் எடுத்து பயன்படுத்தல அப்படின்றது எனக்கு பெரும் மகிழ்ச்சி, பெரும் ஆச்சரியம். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆச்சரியம், அது எனக்கு கடமை. சோ அதனால அதை நான் மகிழ்ச்சியா இணைத்துக்கிட்டு செஞ்சுட்டு இருக்கேன். ₹1 கோடி சங்கத்துல நிதியை டெபாசிட் பண்ணியிருக்கிறார் பொருளாளர். அவருக்கு பாராட்டு. ஆமா, பிளஸ் இன்னும் கூட ஏதோ சபிஷியன்ட் ஃபண்ட் இருக்கு. விரைவில் அது ஒரு ₹4-5 கோடி சங்கத்துல உறுப்பினர்களை இணைத்து வருகிற ஏஜிஎம்முக்குள்ள அட்லீஸ்ட் நீங்க கட்டடத்தை என் கண்ணில் காட்டலனாலும் இடத்தையாவது காட்டிக்கிட்டா சந்தோஷப்படுவேன். சோ அதுதான் நான் ஒர்க் பண்ணதுக்கு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு செய்தி. 8வது போர்டு தொடரலையாங்கிறது 2வது. அதுக்குள்ள சங்கத்துக்கான அந்த கட்டிடமோ அல்லது அதற்கான இடமோ வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுதான் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. 7 போர்டு நான் பணியாற்றி இருக்கிறேன். சோ அதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு சொன்னா நீங்க ஒவ்வொருவரும் வரக்கூடிய ஏஜிஎம்குள்ள, ஏன்னா செக்ரட்டரி அட்மின் சொல்லுவாருன்னு நினைச்சேன், 5 உறுப்பினர்களை பேட்ரான் மெம்பரா ₹5 லட்சம் மெம்பர்ஷிப்போ அல்லது ஒரு 20 நண்பர்களை லைஃப் டைம் மெம்பரா ₹25,000 ஒரு நபருக்கு செலுத்தி ஒரு ₹5 லட்சம் நீங்க அந்த உறுப்பினர்களா நீங்கள் ஒவ்வொருவரும் இணைத்து கோல்டன் அவார்டியா நீங்க மாறணும். நம்ம கோல்டு வாங்க முடியாம இல்லை, சங்கத்தினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பையும் ஒத்துழைப்பையும் தந்து ஒரு ₹5 லட்சம் மதிப்பிற்கு நீங்க உறுப்பினர்களா இணைச்சு நீங்களும் கோல்டன் அவார்டி ஆகணும். நம்மளுடைய வெப்சைட்ல, அபிஷியல் வெப்சைட்ல கோல்டன் அவார்டி பட்டியல்ல இந்த ஆண்டு நீங்க இடம்பெறணும்ன்றது என்னுடைய விருப்பமும் வேண்டுகோளும். சோ நிச்சயமா இயன்ற வரை நீங்க செய்யுங்க, நான் செய்யுங்க அப்படிங்கறத தாண்டி இதுவரைக்கும் யாருமே அந்த கோல்டன் அவார்டுக்கு தகுதி இல்லை. இத தகுதி இல்லைன்னு மேடையில சொல்லிட்டோம். எப்படியோ பொருளாளர் அடுத்த 5 நாட்கள்ல 5 பேரை சேர்த்துருவாரு. ஏன்னா லாஸ்ட் இயர் அப்படிதான் பண்ணாரு. அவரு கடைசி நிமிடத்துல ஒரு ₹5.5 லட்சம் மெம்பரை சேர்த்து கொடுத்தாரு. அதே போல செந்தில் அண்ணன் சொல்லவே வேணாம், அவரு 2 கோல்டன் அவார்டு வாங்கினாரு. ஸோ அதனால செக்ரட்டரி அதுக்கு சளைக்காம நானும் கோல்டன் அவார்டு வாங்குவேன், அவரையும் வாங்கினாரு. அதே போல மோகன் அண்ணனையும் வாங்க வச்சாரு, ருணானா சாரையும் வாங்க வச்சாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருவரும் இது கூட்டு முயற்சி தான். தலைவர் மட்டுமே தனிப்பட்ட முறையில செயலாற்றி செயல்பட்டு 300% நீங்க என்னுடைய ஒத்துழைப்பை தந்தாலும், வீடு வாசல் மனைவி மக்களை மறந்து நான் செயல்பட்டாலும், சங்கத்தினுடைய வளர்ச்சி அதனுடைய உச்சம் நம்ம ஒவ்வொருவரும் சேர்ந்து நாம் செயல்படும் பொழுதுதான் அந்த சங்கத்தினுடைய இலக்கை நம்ம அடைய முடியும். இன்றைக்கு அரசு நம்முடைய கோரிக்கைகளை எல்லாம் கவனிக்கிறது என்று சொன்னால் ஆக்கப்பூர்வமாக அடிப்படையிலே களத்தில் நாம் பணியாற்றுகின்றோம். களத்தில் என்ன பிரச்சனைகள் நடக்கிறது, களத்தில் என்ன நிலவரம் இருக்கிறது, கள நிலவரம் என்பதை புரிந்து கொண்டு அரசுக்கு எளிய முறையிலே இந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எளிய முறையிலே பரிந்துரைக்கிறோம். ஆகவே அந்த பரிந்துரைகளை எல்லாம் அரசு கவனித்து நாம் பரிந்துரைக்கிற அந்த கோரிக்கைகள் நியாயம் என அரசு உணர்கிறது. அது நியாயம் என்கிற காரணத்தினாலே அதை எளிமைப்படுத்தி நடைமுறைக்கு கொண்டு வருகிறது. வேற ஒண்ணும் இல்லை. அரசு நம்ம எல்லாம் ஒன்னும் அரட்டல் மிரட்டல் அதெல்லாம் ஒன்னும் பிளாக் பெயிண்ட்ல ஒண்ணுமே கிடையாது. அரசு மாபெரும் ஒரு வானளாவிய இயந்திரம். சோ அந்த அரசு நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும். சோ அரசு மனசு வைக்கணும். நம்ம கோரிக்கை வைத்தாலும் அரசுடன் நமக்கு இருக்கிற அந்த நட்பு, அரசு இது மக்களுக்கான ஒரு நல்ல திட்டம், இது மக்களுக்கான மகத்தான திட்டம், இது ஆக சிறந்த திட்டம், எளிய திட்டம்னு அதுவும் அரசும் நம்புறதுனால, நினைக்கிறதுனால, செய்யணும்ன்ற எண்ணம் இருக்கிறதுனால இந்த திட்டங்களை எல்லாம் அரசு நடைமுறைப்படுத்தியிருக்கிறது. அது கொண்டு வருவதற்கு நாம் ஒரு திறவுகோலாக அரசுக்கும் மக்களுக்குமான ஒரு பாலமாக இருந்து நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா முழுக்க முழுக்க கட்டுநர்களும் ரியல் எஸ்டேட் துறையை சார்ந்தவர்களுமாகிய நாம் தான். நம்ம தினத்திலும் சந்திக்கிற பிரச்சனையை நாம் அப்படியே தூங்கிடுறத நான் இல்ல மறந்துட்டேன். எப்படியாவது தலைவர்கிட்ட சொல்லிடணும், முகநூல்ல பதிவு பண்ணிடணும், வாட்ஸ்அப் குழுவுல பதிவு பண்ணிடணும், தலைவர் தனிப்பட்ட முறையில வாய்ஸ் நோட்டா குரல் பதிவா போட்டணும்னு நினைச்சு நீங்க போட்டுறீங்க. போட்டுட்டு நீங்க மறந்து தூங்கிடுறீங்க. ஆனா அதை நினைச்சு அதை கேட்டுட்டு நான் தூங்க மறந்துடுறேன். சோ அந்த பிரச்சனைகளை அடுத்தது என்ன பண்ணணும், எப்படி அரசுக்கு கொண்டு போகணும், அதிகாரிகளுடைய கவனத்திற்கு எப்படி கொண்டு போகணும், அரசுடைய காதுகளுக்கு எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற டிராப்டிங் உண்மையிலேயே அந்த ஃபெய்ரா கூட்டமைப்புல இருக்கிற அந்த அலுவலகத்தில் இருக்கிற மேலாளராக இருக்கட்டும், நீதிசராக இருக்கட்டும், அப்புறம் எடிட்டரா இருக்கட்டும், புதிய ஸ்டாஃப் இருக்கட்டும், இதையெல்லாம் தாண்டி என்னோடு எப்பொழுதும் பயணிக்கிற என்னுடைய தம்பி கார்த்திக் தலைமை நிலை செயலாளர்,
அவரே நான் உறங்க விடுறதில்லை. சோ இப்படி பல நேரங்கள்ல அரசுடைய கவனத்திற்கு இந்த கடிதங்களாகவும் அறிக்கைகளாகவும் செய்திகளாகவும் நேரலைகளிலும் கொண்டு வரணும் அப்படின்னு கொண்டு வந்த அந்த முயற்சி தான் இன்றைக்கு பல திட்டங்கள் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. இன்னும் கூட கட்டுமான பொறியாளர்களுக்கான ஒரு கோரிக்கை இன்னும் நிலுவையில் இருக்கிறது. ஏன்னா ஒரே குடையின் கீழே பதிவு செய்யணும். மாநிலம் முழுவதும் நீங்க சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கொண்டு வந்துட்டீங்க. ஆனால் பொறியாளர்களை மாநகராட்சியில தனியா, நகராட்சியில தனியா, சிஎம்டியில தனியா, டிடிசிபில தனியா பதிவு செய்யற அவலம் தொடர்கிறது. அதை நீங்க கொண்டு வரணும்னு கேட்டிருக்கோம். விரைவில் அதுக்கான பரிசீலனை நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் தீர்வு ஏற்படும். அதே போல நீங்க பழைய லேஅவுட்ல இருக்கிற அந்த கம்யூனிட்டி ஹால் அதெல்லாமே நீங்க மாற்றம் செய்யும் பொழுது